ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனல் 10 to 100 குயில் சேலஞ்சில் செகண்ட் பேட்சுக்கெல்லாம் ஆச் ஆஃப் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. 16 days எக் வச்சு 16 days ஆனதுனால இன்குபேட்டர்லேருந்து நம்ம ஆச்சருக்கு எக் எல்லாத்தையும் மாற்றிட்டோம். இன்னொரு இன்குபேட்டர் நம்மகிட்ட 2 இருக்குது, அது இன்னொன்றுக்கு எல்லாத்தையும் மாற்றிட்டோம். அதில் பார்த்தீங்கன்னா எக்கெல்லாம் ஆச் ஆஃப் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சிக்கு எல்லாம் முட்டி உடச்சிட்டு வெளியே வருது. நம்ம ஓனாக பண்ண இன்குபேட்டர் ஆச்சிங் சைட் நல்லா தான் இருக்குது. நம்ம வச்ச எல்லா இதுக்குமே கருக்கூடி இருக்குது. ஆச்சிங் ரேஷியோவும் நல்லாயிருக்கு. நம்ம எல்லா இதுக்கும் எத்தனை சிக் நம்ம கிடைக்குதுன்னு பார்ப்போம். ஆல்ரெடி நம்மகிட்ட நம்ம இன்ஷியலாக வாங்கின 10 காடை இருக்குது. அதுலேருந்து எடுத்த ஃபஸ்ட்டு பேட்ச் சிக்கு வந்து 7, டோட்டல் 17 இருக்குது. இப்போ இந்த செகண்ட் பேட்சில் எத்தனை சிக் கிடைக்குதுன்னு பார்க்கலாம். ஒரு சிக்காக முட்டை உடச்சிட்டு வருது. நிறைய பேர் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு சப்ஸ்கிரைபும் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ போகிறதுக்கு மோட்டிவேட்டாக இருக்கும். சில பேர் இதுலேருந்து நிறையா லேர்ன் பண்ணலாம். எத்தனை நம்ம கார்டை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது. 10 கடை வாங்கிட்டு வந்துட்டு நம்ம 10 கடை தான் வாங்கிட்டு வந்தோம். அதுலேருந்து நம்ம 100 கடையும் அதை இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். அதுக்கான சேலஞ்சு போயிட்டுருக்கு. இதோட இப்போ நம்ம ஒரு பேட்ச் வச்சு ஆச்சு எடுத்துட்டோம் ரிசல்ட்டு. இப்போ 2வது பேட்ச் ஆச் ஆகிருக்கு. பார்த்தீங்கன்னா நிறையா எல்லாமே ஆச் ஆகிடுச்சு ஆல்மோஸ்ட். இப்போ ஆச் ஆகிருக்கெல்லாம் எடுத்துகிட்டு டோட்டலாக எத்தனை ஆச் ஆகிருக்குன்னு நம்ம கவுண்ட் பண்ணலாம். அப்போனா நம்ம தெரியும் இன்னும் நம்ம எத்தனை ரீச் பண்ணியிருக்கோம். இன்னும் 100 கார்டை ரீச் பண்ணுறதுக்கு நமக்கு இன்னும் எத்தனை கார்டு தேவைப்படுதுன்ட்டு. அதுக்கேற்ற மாதிரி நெக்ஸ்ட் பேட்ச் வந்து எக் வச்சு நம்ம சீக்கிரமாக 100 கார்டை ரீச் பண்ண ட்ரை பண்ணுவோம். இப்போ ஃபஸ்ட்டு பேட்ச்சு போச்சு எக்கெல்லாம் சிக்கெல்லாம் இப்போ 1 month ஓல்ட் ஆகிடுச்சு. இன்னும் நெக்ஸ்ட் வீக்கில் அதுவும் எக் லே பண்ண ஸ்டார்ட் பண்ணிடும். இப்போ நம்ம அந்த முட்டையை சேர்த்து வச்சோன்னா நம்ம சீக்கிரமாக 100 கார்டு ரீச் பண்ணிடலாம். பார்த்திங்கன்னா எக் எல்லாத்தையும் ஏதாச்சு எல்லா சிக்கும் பொரிச்சிச்சு. எல்லா எக்கு பொரிச்சு சிக்கு இங்கெல்லாம் வந்திருக்கு. சிக்குக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு இனிஷியலாக என்ன பண்ணலாம், கருப்பட்டி தண்ணி வைக்கணும். அதுதான் வச்சிங்கன்னா சீக்கிரமாக சிக்கன் அந்த எல்லோ கரு வந்து சீக்கிரமாக கரைஞ்சி நல்லாயிருக்கும். அது ஏன் ஃபஸ்ட்டு இனிஷியலாக வந்து நம்ம ரவை வச்சுருக்கோம். ஒரு 2 daysக்கு ரவை வச்சுட்டு நெக்ஸ்ட் நம்ம வந்து ஃபீடர் போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். டோட்டல் கவுண்ட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இதில் 16 சிக் வச்சுருக்கு. பட் ஆல்ரெடி 17 + இப்போ 16, டோட்டலாக 33 கார்டு இருக்குது. நம்ம சேலஞ்ச் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ அந்த கார்டுக்கு ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் அதெல்லாம் டீட்டெயிலாக உங்களுக்கு போடுறேன். அதுலேருந்து உங்களுக்கு தெரியும் நம்ம ப்ராஃபிட்டாக இல்லை லாஸான்ட்டு. 33 கார்டை ரீச் ஆகிறதுக்கு நம்மளுக்கு 3 மாதம் இருக்குது. ஏன்னா நம்ம அக்டோபரில் சிக்காக எடுத்துகிட்டு வந்தோம். நவம்பர், டிசம்பர், ஜனவரி 3 month ஆகிருக்கு. சீக்கிரம் சேலஞ்சு கம்ப்ளீட் பண்ணுவோம். அதுக்கு உங்கள் சப்போர்ட் தேவை. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.